அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையோ? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றார். பிறகு தேவன் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்னவென்றால், களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சபை என்கிற அருமையான குடும்பமே, இன்றைக்கு உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த ஆன்லைனிலே பார்க்கிற சகோதர சகோதரிகளை தேவன் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, நம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கு அவர் விரும்புகிறார். ஆனால் அந்த காரியங்களுக்கு மாறாக சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் அமைந்திருக்கிறது. தேவன் அதை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருந்து அவைகளை சரி பண்ண விரும்புகிறார். பாருங்க, நம் மூலம் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும், இதுதான் தேவனுடைய திட்டம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கொஞ்சம் நினைவில் கொள்ளுங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஏதோ சும்மா ஒரு நாய்க்கு பிஸ்கெட் துண்டை போடுற மாதிரி இல்லைங்க. அது பசியோடு அழுகிற அந்த குழந்தைக்கு தன் தாய் திருப்தியோடு தன் தாய்ப்பாலை ஊட்டுகிறதை போல கொடுக்கிறதை போல தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு திருப்தியை கொடுத்து அவர்களை முழுமையாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்போ நாம் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்படுவது தேவனுடைய திட்டம் அல்ல. நம்ம மூலம் மற்றவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். ஆனா இன்றைக்கு நமக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களே நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு கூட இல்லாமல் அது நம்மை விட்டு தூரமாய் போனதை போல அந்த ஆசீர்வாதங்கள் அது ஒரு இருளான நாட்களாய் நமக்கு காணப்படுகிறதுனாலே நமக்கு கிட்ட அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல் வாய்க்காமல் அது நம்மளை விட்டு அது தூர போகிறதை போல இன்றைக்கு இருக்கலாம். எனக்கு அன்பான என் சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு தேவன் உங்களை தகுதிப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல திரும்பி, ஆண்டவர் இன்றைக்கு உன்னை தகுதிப்படுத்துவார். இன்றைக்கு தேவன் உங்களை சுத்தம் செய்வார். பாருங்க, எந்தெந்த ஆசீர்வாதங்கள் நீங்க பெற முடியாமல் அது உங்களை விட்டு தூரம் விலகி சென்றதோ தேவன் அதை பெற்றுக்கொள்ளும்படி அவர் கிருபை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு எத்தனை பேருடைய ஆசீர்வாதங்கள் நம்மளை விட்டு தூரம் போயிருக்கு? கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் தேவனிடத்தில் கேட்ட அந்த ஆசீர்வாதம் என் கிட்ட வராமல் அது என்னை விட்டு தூர போயிருக்கிறது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதுக்கு ஒரு காரியம் இருக்கு. அதை குறித்து தான் தேவன் இன்றைக்கு பேச போகிறார். பாருங்க, நாம பெற முடியாமல் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்று நம் மூலம் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நம்பிக்கை இழந்து போய் காணப்படுறீங்க, பலனை இழந்து போய் காணப்படுறீங்க. இன்றைக்கு கவலைப்படாதீர்கள் எனக்கு அன்பானவர்களே. நமக்காக ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் எந்த விதமான சூழ்நிலையையும் அவர் மாற்ற வல்லவர் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். என் தேவன் எந்த விதமான சூழ்நிலையையும் அவர் எனக்காய் மாற்றுவார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய தேவன் எந்த விதமான சூழ்நிலையும், அது எந்த விதமான சூழ்நிலை இருந்தாலும் சரி,
அந்த சூழ்நிலையை மாற்ற என் தேவன் வல்லமையுடைய தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய திராட்சை செடி கனி கொடுக்கவில்லை, அது உண்மைதான். உன்னுடைய அத்தி மரம் அது கனி கொடுக்கவில்லை, உண்மைதான். உன்னுடைய மாதுளன் செடி அது கனி கொடுக்கவில்லை, உண்மைதான். உன்னுடைய ஒலிவ மரம் அது கனி கொடுக்கவில்லை, உண்மைதான். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். காரணம், உருவாக்கினவருடைய ஒரு தொடுதல் நஷ்டங்களை லாபமாய் மாற்றும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உருவாக்கினவருடைய ஒரே ஒரு தொடுதல், அது வறண்டு போயிருந்தாலும் சரி, அது கனி கொடுக்கவில்லை என்றாலும் சரி, அந்த தேவனுடைய ஒரு பிரசன்னத்தின் தொடுதல் அந்த நஷ்டங்களை லாபமாய் மாற்றும். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, ஆண்டவர் இன்றைக்கு என்ன மாதிரியான சத்தியத்தை நான் பேச வேண்டும் என்று நான் ஜெபத்தில் இருந்த பொழுது தேவன் தரிசனத்தோடு பேசினார். ஒரு பசுமையான ஒரு செடி இலையிலே அந்த ஒரு பூச்சியினால் அது அரிக்கப்பட்ட ஒரு நிலைமையை தேவன் காண்பித்தார். அதை தேவன் இன்றைக்கு தொட்டு சரி பண்ணி அந்த பூச்சிகளை நீக்குவதினால் அந்த இலை செழிப்பாய் காணப்படும். எனக்கு அன்பானவர்களே, அப்போ இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆசீர்வாதங்களை திருடி கொண்டிருக்கிற அந்த பூச்சிகளை, அந்த பாவங்களை தேவன் இன்னைக்கு உன் வாழ்க்கையை விட்டு விலக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன்னுடைய நன்மைகளை திருடி கொண்டிருக்கிறது, உன்னுடைய ஆசீர்வாதத்தை உன்கிட்ட வர முடியாமல் உன்னை தூரப்படுத்துகிறது, உனக்கு சோர்வை உண்டாக்குறது, உன்னுடைய நன்மைகளை திருடி கொள்ளுகிறது, உன்னுடைய செழிப்பை அது தடுக்கிறது, உன்னுடைய ஆசீர்வாதத்தை அது தின்று கொண்டிருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், அந்த இலைகளில் இருக்கிற அந்த பூச்சிகளை இன்றைக்கு தேவ பிரசன்னத்தினால் நான் அதை விளக்கும் பொழுது உன் வாழ்க்கை பூரணத்திற்குள்ளாய் வரும் மகளே, மகனே என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? எல்லாம் கரங்களை உயர்த்தி, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு விவசாயி எப்போ சந்தோஷப்படுவார் தெரியுமா? அவர் விதைகளை விதைக்கும் போதோ, அதற்கு தண்ணீரை பாய்ச்சும் போதோ இல்லைங்க, இல்லை அது பூச்சி மருந்து போடும் பொழுதோ கிடையாது. அவர் எப்போ சந்தோஷப்படுவார் தெரியுமா? அதை அறுவடையாக்கி அதை கடைகளுக்கு போய் ஒரு குறைந்த லாபத்துக்கு வந்தாலே அந்த விவசாயி தன் முழு பலத்தோடு கூட சந்தோஷப்படுவான். இன்றைக்கு அதே போலதான் இன்றைக்கு தேவன் ஒரு விதையை நமக்குள்ளாய் வைக்கிறார். என்ன? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். பரிசுத்த ஆவி தண்ணீரை பாய்ச்ச போகிறார். நம்முடைய தகாத பாவங்கள் செய்யும் பொழுது வருகிற வினைக்காக பூச்சி மருந்தை போல கிறிஸ்துவின் இரத்தம் இன்றைக்கு நம்மளை கழுவி நம்மளை அறுவடைக்கு ஆயத்தப்படுத்துகிறது. எனக்கு அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் தரத்தை உயர்த்துவதற்காக நம்மளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அந்த நன்மையை கொடுக்கின்ற அந்த பூச்சிகளை இன்றைக்கு தேவ பிரசன்னம் விலக்கி நீக்க போகிறது. எத்தனை பேர் முழு மனதோடு விசுவாசிக்கிறீர்கள்? நான் இன்று முதல் உங்களை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். ஐயோ, என் மாதுளன் செடி கனி கொடுக்கலையே, ஐயோ என் அத்தி மரம் எனக்கு கனி கொடுக்கலையே, நான் நன்மை செய்து எனக்கு கனி கொடுக்கலையே, கவலைப்படாதிருங்கள். தேவன் அந்த கனிகளை கொடுப்பது மாத்திரமல்ல, நம்மளுடைய அந்த ஒரு ஆலை மரம் ஒரு பெரியதாய் காணப்படும் பொழுது அதுக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லை, அந்த நிழலுக்குள் வருகிறவர்களுக்கும் அந்த வெயிலிருந்து அதுக்கு ஒதுங்குகிறவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படும். அப்படித்தான் இன்றைக்கு நீங்களே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்றைக்கு எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கே தெரியாமல்
சில பூச்சிகள் நன்மைகளை திருடி கொண்டு இருக்கிறது பாருங்க, அந்த காரியங்கள் உங்களை கெடுத்து கொண்டு இருக்கிறது பாருங்க. தேவன் அவைகளை விளக்குவார். எனக்கு அன்பானவர்களே, நம் எஜமானனாகிய கிறிஸ்து உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். பாருங்க, ஆகாய் 2:8 தேவன் சொன்னார், வெள்ளியும் என்னுடையதாம், பொன்னும் என்னுடையதாம். பாருங்க, ஆம் அன்பானவர்களே, வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சொன்னார். அந்த ஆசீர்வாதம் என்னவென்றால், உன் முந்தின நாட்களின் மகிமையை காட்டிலும், சொல்றாங்க, இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், விசுவாசிங்க, இனி வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு தேவன் கொடுக்க போகிற அந்த மகிமை அது பெரியதா இருக்கும். அன்பானவர்களே, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையிலே நீங்கள் முழு திருப்தியோடு தேவனுடைய மகிமையை பார்த்ததில்லை, ஆனால் இனி வருகிற நாட்களிலே தேவனுடைய மகிமை பெரிதா இருக்கிறதை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அந்த மகிமை வெளிச்சம் அது இருளா இருக்கிற உங்க வாழ்க்கையில வரும். அந்த வெளிச்சம் உங்களுக்கு பாதை காட்டும். அந்த வெளிச்சம் உங்களை ஆரோக்கியப்படுத்தும். அந்த வெளிச்சம் உங்களை ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்தும். அந்த வெளிச்சம் உங்களை கார் இருளில் இருந்து விலக்கி காத்தருளும். அந்த வெளிச்சம் இனி வரப்போகிற நாட்களிலே உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. வெள்ளியும் அவருடையது, பொன்னும் அவருடையது. அன்பானவர்களே, அப்படி தேவன் உங்கள் வாழ்க்கையை இன்னைக்கு சரி பண்ண விரும்புகிறார். ஒரு தகப்பன் தன் மகளுடைய வாழ்க்கையை சரி பண்ண விரும்புவார் அப்படின்னா, ஒரு தேவன், நம்மளை உருவாக்கின கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை சரி பண்ண விரும்புவார். அன்பானவர்களே, பாருங்க, நேற்றைக்கு கூட ஒரு தகப்பனார் நியூஸ்ல ரொம்ப கண்ணீரோடு காணப்பட்டார். தன் வீட்டில் இருந்து கிளம்பின தன்னுடைய மகள், 20 வயசு மகள், தன்னுடைய நண்பர்களோடு கூட போனா. என்ன நேர்ந்ததுன்னு அந்த தகப்பனாருக்கு தெரியல. அந்த தகப்பனார் தன் மகளுக்கு ஃபோன் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்கல. அதுக்கப்புறம் மாலை நேரத்துக்கு மேலாக ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது. பார்த்தோம்னா அந்த பொண்ணை கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பொண்ணு இறந்தே போயிருக்கு. அந்த தகப்பனாருக்கு இதை நம்பவே முடியலை. ஐயோ, இப்போதான் என் வீட்டில் இருந்து கிளம்பி போறா, என் மகளுக்கு என்ன நேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு 4 பேர் வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அட்மிட் பண்ணிட்டு அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணுடைய உடம்பு முழுவதும் காயம். அந்த பொண்ணை என்ன பண்ணாங்க தெரியல. அவங்க அப்பா பேட்டி கொடுக்கும் போது சொல்றார், ஐயோ, என்னுடைய மகளுக்கு இது எப்படி நேர்ந்தது? நண்பர்கள் 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 சொல்லி இப்படி நம்பி 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 இன்னைக்கு எங்களையே விட்டுட்டு போயிட்டாளேன்னு சொல்லி பாருங்க. ஒரு தகப்பன் இப்போ ஒரு முடிவு எடுத்தார், என் மகளுக்கு என்ன நேர்ந்ததோ அது கண்டிப்பா கிடைக்கிற வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாலும் என் மகளுடைய உடம்பை நான் வாங்க போறதில்ல. இதுக்கு கோர்ட் வந்து ஒரு முடிவை சொல்லணும், ஜட்ஜு ஒரு முடிவை சொல்லணும். மருத்துவர்கள் எப்படி பேரண்ட்ஸ், வித்தவுட் பேரண்ட்ஸ் எப்படி வந்து யாரோ ஒருத்தர் அட்மிட் பண்ணிட்டு விட்டான, எப்படி எந்த டீட்டெயில்ஸும் வாங்காம போனாங்க. இது பல காரியத்தை அந்த தகப்பனார் மீடியாவிலே சொல்லி சரி பண்ண விரும்புகிறார். ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. ஏன்னா உயிர் என்ன ஆகி போச்சு, பொண்ணும் உயிரே நின்று போச்சு. இனிமே எந்த ஜட்ஜி வந்து தீர்ப்பு கொடுத்தான்னா எவனை கண்டுபிடிச்சாருன்னு தன் பாசத்தோடு வளர்த்த தன்னுடைய மகளுடைய வாழ்க்கையை ஒரு தகப்பனால், சரியான ஒரு தகப்பன் ஆனாலும் சரி செய்ய முடியவில்லை. இதுதான் உலகத்தினுடைய காரியம். ஆனால் தேவன் இன்றைக்குங்க நம்ம வாழ்க்கையை சரி பண்ண விரும்புகிறார். நம்ம நினைக்கிறோம், இல்லை இந்த விஷயம் என் வாழ்க்கையில நிச்சயமா இருக்காது, இதனால் இப்படி ஒரு குறை வராது. இல்லை, உங்களுக்கு கண்ணுக்கு மறைவா இருக்கிற காரியம் தகப்பன் ஒருவருக்குத்தான் தெரியும். அதை தேவன் இன்றைக்கு சரி பண்ண விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அதை சுத்தமாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. உன்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் கர்த்தர் தானாம். ஆமென்.
பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கை யார் கரத்தில் இருக்கிறது கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளுடைய முழு வாழ்க்கையினுடைய காரியமும் கர்த்தர் கரத்தில் கொடுத்திருக்கிறோம். அப்படி கொடுக்காதவங்க கொடுத்துருங்க. வசனம் சொல்லுது, அவர் தரித்திரம் அடைய செய்வரும் அவர்தானா, ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவரும் அவர்தானாம். ரெண்டுமே யார்கிட்ட இருக்கிறதாம்? கர்த்தர் கரத்தில் இருக்கிறதாம். அப்போ அவருக்கு யாரை தாழ்த்த சித்தமோ அவளை தாழ்த்துவார், அவர் யாரை உயர்த்த சித்தமோ அவர்களை உயர்த்துவாராம். அப்போ யாரை உயர்த்த சித்தமாய் இருக்கிறாரோ அவரை தேவன் என்ன செய்வார்? உயர்த்துவார். அதைத்தான் இன்றைக்கு பார்க்கிறோம். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆமென். நான் சொல்லுகிற மன தாழ்மையுடன் கர்த்தருக்கு முன்பதாய் நடந்து கொள்ளுங்கள். உத்தம இருதயத்தோடு கர்த்தருக்கு முன்பதாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்கும் பலன் உண்டு. ஆமென். ஒருவேளை அத்தி மரம் அப்பொழுது அது கனி கொடுக்காமல் காணப்படலாம், எல்லாம் பரவாயில்லை. ஆனால் நிச்சயமாகவே கனி தருகிற அந்த பலன்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில கொண்டு வரத்தான் போகிறார். பாருங்க, இப்ப பலன் வரலையே, இனிமே பலன் வந்து என்ன பிரயோஜனம்? தயவு செய்து சொல்லாதீங்க. தேவன் சகல ஞானத்தின் தேவன், அவருக்கு எல்லாம் தெரியும். பாருங்க, அகாஸ்வேரு ராஜா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த அகாஸ்வேரு ராஜா என்ன ஆச்சுன்னா, அவருடைய அரண்மனையினுடைய வாசலிலே 2 காவலர்கள் இருந்தார்கள். அவர்கள் பெயர் பிக்தானா ஒருத்தர் பெயர், இன்னொரு பெயர் தேராசு. இந்த 2 பேரும் இந்த அகாஸ்வேரு ராஜா மேல கை போட்டு கொல்லணும்னு சொல்லி திட்டமிட்டு வாசற்படியிலே அரண்மனையிலே காத்து கொண்டு இருந்தாங்க. இப்போ அங்கே ஒரு நீதிமான் ஒருவர் இருக்கிறார். அவர் பெயர் மொர்தெகாய். பாருங்க, இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த செய்தியை இந்த மொர்தெகாய் போய் கேட்டு ராஜாவுக்கு கூட நெருங்கி இருக்கிறவர்களோடு கூட இந்த தகவலை சொல்லி ராஜாவை அந்த விதமான இவங்க 2 பேரும் போய் கை போட்டு அவங்களை கொல்ற அந்த காரியத்தில் இருந்து மொர்தெகாய் காப்பாற்றுகிறார். பாருங்க, இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு ராஜாவை கொல்ல தன் அரண்மனையிலேயே திட்டமிடுறாங்கன்னா அவங்கள காப்பாத்தினா அவங்கள ராஜா பெரிய அளவிலே கனப்படுத்துவார். ஆனால் மொர்தெகாய்க்கு செய்த இவ்வளவு பெரிய நன்மைக்கு ராஜா கிட்ட கூட இந்த நியூஸை ராஜா கிட்ட இருக்கிறவங்க கூட கொண்டு போய் சொல்லல. ஆமென். அகாஸ்வேரு ராஜாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது என்பதே தெரியாது. அவர்கிட்ட கொண்டு போய் சொல்லல. இப்படி ஒருத்தர் உங்க உயிரை காப்பாத்தினார்னு சொல்லல. ஆனால் தேவன் என்ன பண்றார் பாருங்க. நமக்கு பலன் வரலனா இந்த காரியத்தை கேளுங்க. இப்போ இந்த காரியத்தினால் இந்த மனிதனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லையா, நான் செய்கிறேன் எனக்காகன்னு சொல்லி உடனே கர்த்தர் செய்யல. கொஞ்ச நாட்கள் ஆகிறது. அந்த அகாஸ்வேரு ராஜாவுக்கு ஒரு நாள் தூக்கம் வரவிடாமல் கர்த்தர் செய்தார். தூக்கம் வரல. தூக்கம் வராததுனால ஒரு புஸ்தகத்தை கொண்டு வாசிக்க சொல்றார். அந்த கால வர்த்தமான அந்த புஸ்தகத்தை கொண்டு வாசிக்கும் போது எடுத்து அந்த வாசிக்கும் பொழுதே இந்த செய்தி ராஜாவுடைய கண்ணுக்கு படும்படி கர்த்தர் செய்கிறார். எப்பா, உன் அரண்மனையில் இருக்கிறதுக்கு முன்பதா நின்ற 2 பிக்தானாவும் தேராசும் உன்னை கொல்ல பார்த்தாங்கப்பா, மொர்தெகாய் காப்பாத்தினாருப்பான்னு சொல்லி எடுத்து பார்த்தா அந்த வரிகளை பார்த்து ராஜாவுக்கு இப்ப பெரிய ஒரு விஷயம். என்ன, நம்மளுடைய அரண்மனையில் என்னைய இப்படி செய்ய பார்த்த ஒருத்தர் காப்பாத்தி இருக்கிறாரா? அப்போ இந்த மொர்தெகாய்க்கு ஏதாவது நன்மை செய்தீர்களா ராஜா கேட்கிறாரு. கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஒன்றும் செய்யப்படவில்லை ராஜாவே. இந்த ராஜா என்ன தெரியுமா பண்ணாரு? அடுத்த நாள் விடியுது. ராஜா போடுகிற ராஜ வஸ்திரம், ராஜாவினுடைய கிரீடம், ராஜா ஏறுகிற குதிரையின் ரதம், குதிரையின் மேலே ஏற்றி நான் ஒருத்தன் கனம் பண்ணணும் அப்படின்னா இப்படிதான் கனம் பண்ணுவேன்னு சொல்லி எல்லா இடத்திலையும் அந்த ரதத்தின் மேலே ஏறி மொர்தெகாயை போகும்படியாய் ராஜா இந்த மொர்தெகாய் செய்த அந்த நன்மை என்றைக்கோ நன்மைக்காக பலன்களை கொண்டு வந்தார். எனக்கு அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேங்க,
ஒரே ஒரு மனுஷன், ஒரே ஒரு ராஜா, அவனுக்கு ஏதோ ஒரு உண்மை நன்மை செய்திருக்கிறது தெரியாம போச்சு. இப்ப தெரியுது, இப்ப நான் அவனை உயர்த்துவேன், கனப்படுத்துவேன். ராஜா கனப்படுத்தினா இப்படிதான் கனப்படுத்தணும் எல்லாரும் பார்க்கும்படியாய் ரதத்தின் மேல் உட்கார வச்சு மொர்தெகாயை கொண்டு போயிருக்கிறது உண்மை என்றாள். ஒரு மனுஷன் இந்த கணத்தை செய்வான் என்றால், நாம் தொழுது கொண்டிருக்கிற கர்த்தர் நம்மளுடைய விதைகளுக்குரிய பலன்களை அவர் நிச்சயமாய் தருவார். நம்மளுடைய பலன்கள் நிச்சயமாய் நம்மளுடைய வாழ்க்கையிலே கடந்து வரும். ஏன் தெரியுமாங்க? நம் தேவன் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். இன்று முதல் பாருங்க, நீங்க செய்த எல்லா பழைய நன்மைக்காக கர்த்தர் தோண்டி களறி அதற்குரிய நன்மையை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பார். ஏன் தெரியுமா? அப்ப செய்யும் போது புரியும், அப்போ பண்ண காரியத்தை இப்போ கர்த்தர் செய்கிறார் நன்மைக்கு அப்படின்னா, அப்ப நான் இப்ப ஜெபிக்கிற ஜெபமும் அவர் கேட்கிறதான செய்கிறார். அப்ப தகப்பன் செய்வார் என்கிற விசுவாசம் உனக்குள் தன்னாகவே வரும். தேவன் அப்படி செய்ய போகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்பானவர்களே, நான் உண்மையா இருந்து எனக்கு பலன் வரலையே, நான் நன்மை தானே செஞ்சிருக்கிறேன், ஏன் எனக்கு பலன் வரல, ஏன் எனக்கு நீதி கிடைக்கலன்னு புலம்பிக் கொண்டிருக்கிறேன். சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் நீதிமான்களுக்கு கட்டாயமாக நிச்சயமாக பலன் தருவார். பலன் வரும். நீங்க செய்த உதவி ஒருவேளை மறைமுகமா இருக்கலாம், உங்க பக்கத்துல உட்கார்ந்தவங்களுக்கு தெரியாததா இருக்கலாம். நீங்க யாருக்கோ செய்த உதவிக்காக தேவன் இன்றைக்கு தோண்டி எடுத்து அதற்குரிய பலனை தருவார். காரணம், இன்று முதல் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் நம்மை எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார் தெரியுமா? நம்ம தாழ்ந்து போயிடாம இருக்கணும் அப்படின்னுட்டு தேவன் விரும்புகிறார். அப்போ ஒரு மனுஷன் வாழ்வதற்கு என்ன தேவையோ அந்த போதுமான ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில கர்த்தர் தர விரும்புகிறார். அப்ப நாம வாழ்வதற்கு என்ன தேவை, நாம பிழைப்பதற்கு என்ன தேவை, நமக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அது இருந்தா அது போதும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு நீங்க வாங்க. தேவன் பாருங்க, உங்களுடைய புலம்பலை கேட்கிற தேவன். உங்கள் வாழ்வாதாரத்தை கடவுள் ஆசீர்வதிப்பார். நீங்க பெருசா அப்படி ஆயிரணும், இப்படி ஆயிரணும், இந்த வீட்டுக்குள்ள போனா இப்படி இருக்கிறது, இந்த வீட்டுக்குள்ள போனா இப்படிதான் இருக்குதுன்னு அப்படி இல்லை, அது பேராசை. நான் உங்களுக்கு சொல்றேன், நாம வாழ்றதுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுத்தா போதும். நாம பிழைப்பதற்கு நமக்கு என்ன தேவையோ அதை தேவன் தந்தா போதும். டோன்ட் கம்பேர். மற்றவங்களோடு கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த உலகம் சொல்லும் என்ன தெரியுமா? நீ மேலே இருக்கிறவனை பார், அவனை பார்த்தா நீ இன்னும் மேலே ஏற வரும்னு வாங்க. ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய மகனாக நான் சொல்றேன், மேலே இருக்கிறவனை பார்க்காதீங்க, கீழே இருக்கிறவனை பாருங்க. அவனுக்கு இல்லாததை கூட தேவன் நமக்கு கொடுத்திருப்பார். ஆமென். மேலே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை அது அப்படியே குறைவுபட்டுக்கிட்டே இருக்கும். என்ன ஆண்டவரே, முனுங்கள் வரும், இப்படி வரும், அப்படி வரும். அது இல்லைங்க. ஒரு மனுஷன் நல்லபடியா வாழணுமா, அவன் வாழ்வாதாரம், அவனுடைய ஆசீர்வாதம் என்னவோ அதை தேவன் இன்னைக்கு ஆசீர்வதித்து தருவார். அதை மிஞ்சி கேட்காதே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் பரிபூரம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். பாருங்க, பரிபூரணம் வந்தா ஒரு மனுஷன் கர்த்தரை மறந்துடுவான். கர்த்தர் யாருன்னு கேள்வி கேட்பார்னு சொல்லி அழகாய் சாலமோன் எழுதி வைத்திருக்கிறார். பைபிளை கீழே வைத்துக் கொள்ளுங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில அவர் எழுதி இருக்கிறார், பரிபூரணம் அடைந்தால் அவன் கேள்வி கேட்பானா? யார தெரியுமா? வீட்டை இல்ல, கர்த்தரை பார்த்து கேட்பானா, கர்த்தர் யார்? அப்போ அவர் சொல்றாரு, அப்படியான பரிபூர்ணமும் எனக்கு வேணாம். இன்னொன்னு, நான் தரித்திரப்படுறதுனால நான் போய் திருடி என் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கப்படுறதுக்கும் நான் காரணமா இருக்கக்கூடாது. அப்போ நான் பரிபூர்ணமாகவும் இருக்கக்கூடாது, என் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கப்படுற மாதிரி தரித்திரவானாவும் இருக்கக்கூடாது. அப்போ பாருங்க, என் படியை எனக்கு அளந்து போஷியும், அவ்வளவுதான். ஆமென்.
நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா? என் படியை எனக்கு அளந்து போஷியும். அவ்வளவுதான். ஆண்டவரே, சாலமோன் பாருங்க, இதை எழுதி வைத்திருக்கிறார்னா அவர்கிட்ட இல்லாத பணம் செல்வமா? தாவீதை விட அதிகமான ஆசீர்வாதத்தை பார்த்தவர் இந்த சாலமோன். அவர் சொல்றாரு, பரிபூர்ணம் வந்துருச்சுன்னா நீ கர்த்தரை தேட மாட்ட, கர்த்தரை பார்த்து நீ யாருன்னு கேள்வி கேட்பியா. அதே போல என்னைய தரித்திரமானவாகவும் மாத்தாதீங்க. அப்போ எனக்கு என்ன தேவையோ அதை கொடுங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அன்பானவர்களே, எனக்கு போதுமான ஆசீர்வாதத்தை அவர் தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு போதுமான ஆசீர்வாதத்தை அவர் தரப்போறார். ஹல்லேலூயா. கையை பக்கத்தில் உயர்த்தி சொல்லுங்க, என் படியை எனக்கு அளந்து போஷிக்க போகிறார். பேராஸ் பக்கத்தில் கை கொடுத்து, பேராசப்பற்றாத, தேவையானது வரும். ஆமென். நான் சொல்றேங்க, இந்த மனுஷங்க மாறி ஒரு 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 பச்சோந்திய எங்கேயுமே பார்க்க முடியாது. யார மாதிரி? மனுஷங்க மாறி ஒரு பச்சோந்தி எங்கேயும் பார்க்க முடியாது. சில நேரங்கள் எல்லாம் பாருங்க, இந்த பூரணமான ஆசீர்வாதம் வருவதற்கு முன்பதாக அவங்க பண்ற ஒரு அரட்டை இருக்கும் பாருங்க. ஒரு வாலிப மகள் எனக்கு கால் செய்தாங்க. செஞ்சிட்டு அவங்க வாழ்க்கையில நடந்த எல்லா துயரமான காரியத்தையும் சொன்னாங்க. பிரதர், நான் ஒரு பையனை நேசிச்சேன் பிரதர். அந்த பையன் கடைசியில என்னை நம்ப வச்சு கழுத்தறுத்து என்னை ஏமாத்திட்டான் பிரதர். நான் மனதளவிலும் உடல் அளவிலையும் நான் வேதனையோடு இருக்கேன் பிரதர். இவ்வளவு நம்பி காதலிச்சேன், கடைசியில எனக்கு துரோகம் பண்ணி என் வாழ்க்கையை நாசமாக்கி கெடுத்து, இல்ல பிரதர் நான் சாக விரும்புறேன் பிரதர். எனக்கு இந்த பூமியில வாழணும்ன்ற ஒரு துளி ஆசை இல்லை பிரதர். நான் செத்து போனா நலமா இருக்கும் பிரதர் அப்படின்னா. நான் கேட்டேன், உங்க வீட்டுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். எங்க அம்மாவுக்கு இதை பத்தி தெரியவே தெரியாது பிரதர். ஏன்னா நான் எங்கேயோ இருந்து இங்க சென்னையில வந்து வேலை செய்து கொண்டு என் வாழ்க்கை நாசமாய் போனது பிரதர் அப்படின்னாங்க. இப்போ நான் சொன்னேன், கண்டிப்பா இந்த நீங்க சாகணும்னு நினைக்கிறீங்க, நீங்க செத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நான் வாழ்ந்திருந்தா இந்த காரியத்தை ஈஸியா மேற்கொண்டு இருக்கலாமே. ஏன்னா இறப்புக்கு அப்புறம் தான் ஒரு வாழ்க்கை இருக்குமா. நீங்க மரணத்தை சூஸ் பண்ணாதீங்க, தற்கொலை என்னைய விட்டுருங்க. அவன் உங்களை ஏமாத்துனது உண்மை, நீங்க என்ன விதைச்சிங்களோ அது திரும்ப வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னேன். என்ன பிரதர் சொல்றீங்க? உங்களை தேவன் எவ்வளவு நேசிச்சார் அப்படின்னு, உங்களை ஆண்டவர் எத்தனை முறை பேசினார் அப்படின்னு, உங்களை ஆண்டவர் எத்தனை முறை தான் பக்கம் எடுத்துக்கொள்ள கூப்பிட்டார் அப்படின்னும் போது அந்த வாலிப பெண் அப்படியே போன்ல அமைதியாகி, உண்மைதான் பிரதர், இப்படிப்பட்ட அற்புதமான தேவன் திட்டத்தை விட்டுட்டு ஒரு குப்பையா போய் நான் தொட்டதுனால இன்னைக்கு என் தகப்பனும் என்னை விட்டு போயிட்டாரே பிரதர், கர்த்தர் அவர் என்னை எடுத்துக்கொள்வாரா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நிச்சயமா உங்களை எங்க கரம் பிடிச்சாரோ நீங்க தான் வழி விலகி போயிருக்கீங்க, அவர் அங்கேயே காத்து கொண்டு இருக்கிறார். இந்த இரவு தேவ பக்கம் திரும்ப நீங்கள் மனம் திரும்ப விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்டேன். உடனே கண்களை மூட சொன்னேன். அவங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இயேசு சுவாமி நீர் இன்றைக்கு திரும்ப அந்த மகளுக்குள் வாரும்னு சொல்லும் பொழுது தேவ பிரசனம் அந்த மகள் வாழ்க்கையில வந்தது. தொடர்ந்து அந்த மகள் ஒரு நாள் விட்டு கால் பண்ணி பேசிக்கொண்டே இருந்தா, பிரதர் டெய்லி எனக்கு ஜெபிங்க அண்ணா, எனக்கு டெய்லியும் ஜெபிங்க, எனக்கு இந்த வார்த்தை பலனுள்ளதா இருக்குது எல்லாம் சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், ஆண்டவர் உன்னை மரணத்திலிருந்து தூக்கி இருக்கிறார், ஆண்டவர் உன்னை பாதாள குழியிலிருந்து தூக்கி இருக்கிறார். நீ என்ன பண்ணணும் தெரியுமா? நீ சபைக்கு வந்து தேவன் செய்த நன்மையை எல்லாருக்கும் முன்னாடி சாட்சி கொடுக்கணும். உங்களை போல இருக்கிற மற்ற பிள்ளைகள் தொடப்பட்டு கர்த்தர் பக்கம் அவங்க திரும்பணும், சாட்சியா சொல்லுங்கன்னா என்னுடைய முதல் வேலையா அதான். நான் முதல்ல வந்து நான் சாட்சி கொடுக்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மரண ஆவி விடுதலை ஆயிட்டாங்க, சுகம் பெற்றுட்டாங்க. திரும்ப தேவன் வந்துட்டார், பூரணம் வந்துருச்சு. இப்போ ஃபோன் பண்ணி ஏமா சபைக்கு வரலன்னு கேட்டா பல காரணங்களே சொல்றாங்க. எங்க அம்மா அந்த சபைக்கு தான் போக சொல்லியிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, உங்களுக்காக எங்க பாரப்படுறவங்களோ அங்க நீ இருக்கலாம். இந்த சபை உங்களுக்காக பாரப்படலை அப்படின்னா எங்க பாரப்படுதோ அந்த சபைக்கு நீ போயிட்டே இருக்கலாம்.
ஆனால் எங்க பாரப்பற்றவங்களோ, எங்க தேவன் உங்களுக்காய் கண்ணீர் வடித்து அழுது ஜெபித்து மீட்கிறாங்களோ அங்க இருக்கணும். ஆமென். அந்த மகள் பாருங்க, திரும்பவும் அந்த மகள் வாழ்க்கையில் அந்த அசுத்தாவி வராதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த பூரணம் வந்துருச்சுன்னா மனுஷன் மறந்துடுவான். இந்த கொரோனா டைம்ல எங்க வீட்டை தேடி ஒரு 2 பேர் வந்தாங்க. கொரோனா டைம்ல கடன் நெருக்கம், கடன் பாரம், வீட்டில் அடியாளுங்க உக்காந்துருக்குறாங்களாம். கடன் கடன் முழுகிய போயிடுச்சு. இந்த பிரதர் வந்து சொல்லுவார், பிரதர் என் சரீரத்தில் பிசாசின் ஒரு கட்டு, என்னால் தூங்கவே முடியலை. அவளுக்காய் தொடர்ந்து ஜெபித்தோம். தேவன் கடன்ல இருந்து விடுதலை கொடுத்தார். தேவன் சரீர சுகத்தை கொடுத்தார். அந்த பலவீனங்களை மாற்றினார். இன்றைக்கு நம்மளை பார்த்தா பாருங்க, ஒரு ஸ்தோத்திரம் கூட சொல்றது கிடையாது. இதெல்லாம் யாருக்கு கனப்படுத்துறோம் தெரியுமா? என் ஊழியக்காரன் எங்க இருக்கிறானோ நான் அங்க இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஒரு வசனத்துக்கு கீழ்ப்படிந்தவன் ஒருத்தன் நடக்கிறானா அவனோடு கூட கடவுள் இருப்பார். அல்லேலூயா. அப்போ பூரணமான ஆசீர்வாதம் வரும்போது நீ என்ன பண்றனா, கர்த்தரை பார்த்து யார்ப்பா அவருன்னு கேட்பேன். அதுதான் சாலமோன் எழுதினார். அப்போ நான் ஐஸ்வர்யவானாவும் பெருசாயிடக்கூடாது, தரித்திரவானாவும் ஆயிடக்கூடாது. என் படியை எனக்கு அளந்து போஷித்தா எனக்கு அது போதும். அந்த நிலைமைக்கு நீங்கள் பாருங்கள் என் அன்பானவர்களே. இன்னைக்கு பாருங்க, பூச்சியினால் அரிக்கப்பட்ட இலையின் நிலைமையை போல உங்க வாழ்க்கை இருக்கிறதா? தேவன் இன்றைக்கு அவை சுத்தம் பண்ண விரும்புகிறார். நான் விசுவாசித்து சொல்றோம், பக்கத்துல கை கொடுத்து உங்க நிலைமை மாறும் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க நிலைமை மாறும். நம்ம வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, தேவன் சொன்னாரே நம்முடைய வாழ்க்கையில அந்த பசுமையான இலையில பூச்சிகள் தின்று கொண்டிருக்கிறதே, இது எதை குறிக்கிறது என்றால் அந்த பூச்சிகள் தான் நமக்கே தெரியாமல் நம் வாழ்க்கைக்குள்ளாக வருகிற பாவங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்கே தெரியாம நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு வழியில இந்த பாவம் உள்ள வருது. இந்த பாவம் உள்ள வந்து நம்மளுடைய நன்மையை கெடுக்குது. இந்த பாவம் நம்மளே அறியாமல் நம்மளுடைய நன்மையை தின்னுது. எனக்கு அன்பானவர்களே, அப்போ தேவனுக்கும் உங்களுக்கும் யார் பிரிவினையை உண்டாக்குவா? நம்ம எதிரி அல்ல, நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க அவர்கள் அல்ல. நமக்கும் தேவனுக்கும் பிரிவினை வருகிறது என்றால் நாமே ஏதோ ஒரு இடத்திலே விடப்பட்டிருக்கிற பொல்லாத பாவம் தான் கர்த்தரையும் உங்களையும் விட்டு பிரித்து எடுக்கும். அன்பானவர்களே, அப்போ உங்கள் அக்கிரமங்களும் பாவங்களும் தான் தேவன் உங்க ஜபத்துக்கு செவி கொடுக்காதபடி அவருடைய முகத்தை உங்ககிட்ட இருந்து மறைக்கிறதுன்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க நினைக்கலாம், இல்ல பிரதர், நான் பாவத்திலிருந்து வந்துட்டேன், நான் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டுட்டேன், நிச்சயமா இந்த பாவம் என் வாழ்க்கையில இருக்கும்னு நான் நினைக்கல. நல்ல கவனமா இருங்கள் அன்பானவர்களே. அந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்தில், ஏனென்றால் தேவன் இவ்வளவு ஆசீர்வாதமாய் பேசி, தேவன் சுத்தம் பண்ணி, தேவன் சில சீர்கேடுகள் எல்லாம் மாற்றி அமைத்தும் சில காரியம் மாறுதல் நம்ம வாழ்க்கையில வரலை என்றால் ஏதோ ஒரு விதமான பாவம் நம்முடைய வாழ்க்கையில நம்மை அறியாமையே நம்முடைய ஆசீர்வாதங்களை தின்று கொண்டு இருக்கிறது. பக்கத்துல திரும்பி, வெளியரங்கமான பாவத்தையும் செய்யாத, உள்ளரங்கமான பாவத்தையும் செய்யாத சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு மிஷினரி குறித்து நம்ம பார்த்தோம் இல்லை, சார்லஸ் ஃபின்னி. ஒரு 5 நிமிஷம் வீடியோ தான் நான் போட்டிருக்கிறேன். மீத காரியங்களை நான் முடிந்த வருகிற நாட்களை சொல்லுகிறேன். அந்த மனுஷனா மாறி ஒரு மனுஷன், ஒரு ஊழியக்காரன், சத்தியமா சொல்றேன், இந்த இந்தியாவிலே இப்ப யாருமே கிடையாது. நாட் ஈவன் எ சிங்கிள். ஒரே ஒரு ஊழியக்காரர் கூட கர்த்தர் இந்த சார்லஸ் ஃபின்னின் மூலமாய் செய்த அந்த மகிமையின் எழுப்புதலை போல இந்தியாவில் ஒரே ஒரு ஊழியக்காரர் கூட அப்படி கிடையாது. ஏன் தெரியுமா? எல்லாரும் பிரசங்கம் பண்ணாதான் எழுப்புதல் வரும். இந்த சார்லஸ் ஃபின்னி அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? யாரையாவது ஒரே ஒரு நிமிஷம் உங்க கண்ணை உத்து பார்க்கறாருன்னு வைங்க,
உங்க கண்ணு அவர் கண்ணு உத்து பார்க்கிறாருன்னா ஒரே ஒரு நிமிஷம் உத்து பார்த்தா அவன் கதறி பாவ உணர்வு அடைந்து மனம் திரும்புவான். அப்படிப்பட்ட ஒரு நீதிமான் இன்றைக்கு நாம் பார்த்தோம். இவருக்கு பிரசங்கம்லாம் தேவையில்லைங்க. தேவன் நீ பாவி அப்படிங்க நீ உணர்வதற்கு, நீ செய்யறது பாவம் என்று உணர்வதற்கு இந்த தேவ மனுஷனுடைய ஒரு நிமிஷ கண் பார்வை போதுமா? அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் ஒரு பெண்மணியார் குடத்துல தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. ரோட்ல குடத்துல தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும் போது இந்த சார்லஸ் பின்னி ஐயா அப்படி வந்திருக்கிறார். அவரை பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு ஏளனமான ஒரு பார்வை. சில பேர்லாம் பார்ப்பாங்க தெரியுமா, அப்படி ஏளனமா பார்க்கறது. இவருடைய தோற்றம் உடையெல்லாம் பார்த்து ஒரு ஏளனமா பார்க்கறாங்க. அப்போ இந்த மாதிரி பார்த்த உடனே இந்த ஐயா என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்களுடைய கண்களையே உற்று பார்க்கிறார். அவர் இருதயத்தில் அந்நிய பாஷை பேசிக்கொண்டு அவர் கண்களையே உற்று பார்க்கிறார். இந்த அம்மா எடுத்த குடத்தை டபால்னு கீழே போட்டு அது வேலை செய்யற கம்பெனிக்குள்ள ஓடிருச்சு. நடந்தது என்ன தெரியுமா? இவர் பின்னாடியே அந்த கம்பெனிக்குள்ள போயிருக்கிறாரு. அங்க 500 ஸ்டாஃப்ஸ் அன்னைக்கு வேலை செஞ்சிருக்கிறாங்க கம்பெனியில. 500 பேரும் ஒரே ஒரு நிமிஷம் அவருடைய கண்ணை பார்த்த உடனே கதறி அழுது, நான் பாவி, நான் இப்படி பாவத்துல இருக்கிறேன்னு சொல்லி 500 பேர் ஒரு நாள்ல ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. பிரசங்கெல்லாம் கிடையாது, கண் பார்வை. அந்த ஊழியக்காரன் பார்த்தார் என்றால், ஐயோ, அந்த தேவ பிரசன்னம் இறங்கி அவங்க இருதயத்துல பாவ உணர்வு அடைந்து, ஐயோ நான் இப்படிப்பட்ட பாவத்துல இருக்கிறேன் அவங்களே அறியாமல் அழுது புலம்பி அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பயன்படுத்தப்பட்ட சார்லஸ் பின்னி ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு தவறை இவர் செய்யறார். என்ன தெரியுமா பண்றாரு? அந்த அம்மா சகோதரி அம்மா உள்ள போச்சு பத்தியில கம்பெனியில். அன்னைக்கு ரட்சிப்பு உண்டாச்சு, ஒரு எழுப்புதல் உண்டாச்சு. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு நாள் இந்த சகோதரியை கூப்பிட்டு, இந்த உலகத்தினுடைய வாலிபர்களை நாம கர்த்தருக்குள்ள நடத்தணும் அப்படின்னுட்டு தேவாலயத்திற்குள்ள கவர்ச்சியா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா அப்படின்னுட்டார். தேவாலயத்திற்குள்ள கவர்ச்சியா ட்ரெஸ் பண்ணிட்டு வா அப்படின்ட்டாரு. அவர் சொன்னாரு, நீ பண்ணிட்டு வர சொல்லு, மத்தத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்லிட்டாரு. இப்போ காலியா இருந்த சர்ச்சி ஆத்துமா குவியுது, ஆத்துமா குவியுது. இவர் என்ன நினைச்சாரு, நம்ம யாரையாவது பார்த்தா அவங்க என்ன பண்றாங்க, ரட்சிப்ப தேவன் தருவார், நீ வந்து எப்படி வேணா ட்ரெஸ் பண்ணிட்டு வா. அவர் அறிக்கை சொல்றார், தொப்புள் தெரிகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணு, அவுத்து போட்ட மாதிரி ட்ரெஸ் பண்ணு, 10 இடத்துல கிழிஞ்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணு, என்ன கலர் அடிச்சுக்கின்னு என்ன பண்றியோ கொண்டைய போட்டு எதையோ பண்ணிட்டு நீ சர்ச்சுக்கு வான்ட்டாரு. சர்ச்சு முழுவதும் ஜனம் கூட்டம் குவியுது. நடந்தது என்ன தெரியுமா? 2 வாரம் இதே மாதிரி போச்சு. 3வது வாரம் சர்ச்சில் இவர் ஆராதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள் இறங்கினார். என்ன நடந்தது தெரியுமா? எல்லாருக்குள்ளாகவும் பாவ உணர்வு வந்து எந்த கிழிஞ்சு போன ட்ரெஸ் எல்லாம் போட்டாங்களோ நடந்த சம்பவம் என்ன தெரியுமாச்சு? உடம்புல பெண்கள் ஒத்த துணி கூட இல்லாமல் கிழித்து சபையில் ஆவியானவர் நிற்க வைத்தார். இதை பார்த்த சார்லஸ் பின்னிக்கு பயம் வந்து, ஐயோ எல்லா பெண்களும் எல்லாவற்றையும் அவுத்து போட்டாங்க. அங்க இருக்கிற ஆண்களை பார்த்து சொன்னார், நீங்க எல்லாம் வெளியே ஓடுங்க அப்படின்னார். இப்ப சார்லஸ் பின்னி இப்படி சொல்லும் போது இவங்க எல்லாம் பார்க்காம எல்லா ஆண்களும் வெளியே ஓடினாங்க. அப்ப சார்லஸ் பின்னி கர்த்தரை பார்த்து அழுதார், தேவனே, பரிசுத்த ஆவி இறங்கி இவங்க நிர்வாணம் ஆயிட்டாங்கன்னு வெளியே சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னார். அப்போ கர்த்தர் கேட்டாராம் ஒரு சத்தத்துல, ஜனங்களை இழுக்க வேண்டியது கவர்ச்சியா என் காருண்யமான்னு கேட்டாராம். சார்லஸ் பின்னி நடுங்கி போனா. என்ன எழுப்புதல உண்டு பண்ண ஒரு மனுஷன், யாரா இருந்தாலும் மனுஷன் தாங்க. வாழ்க்கையில அறியாமல் அந்த புழுக்கள் நம்ம
நம்ம வாழ்க்கைக்குள் உள்ள வந்து நம்முடைய ஊழியத்தை கெடுக்கும், குடும்பத்தை கெடுக்கும், வீட்டை கெடுக்கும். அவர் என்ன பண்ணாராம் தெரியுமா? தேவனே, உங்க காருண்யம் தான் வாலிபர்களை சபைக்குள்ள இழுக்கும், கவர்ச்சி இழுக்காது அப்படின்னு சொல்லி அவருடைய பிந்தின நாட்களிலே உலகத்தின் வேஷத்தை நீங்க அருவருங்கன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணினார். 5 லட்சம் பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஆமென். அமெரிக்காவில் எழுப்புதல் வந்தது அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டது உண்மைனா, இங்கிலாந்துல ஒரு எழுப்புதல் வந்தது உண்மைனா, அதுக்கு யார் தெரியுமா? இந்த சார்லஸ் ஃபின்னி நீங்க சொன்னா போதும். இன்னைக்கு அமெரிக்கா, இங்கிலாந்து 2 பெரிய தேசம் ரட்சிக்கப்பட்டதுக்குரிய ஒரே ஒரு காரணம் இந்த தேவ மனுஷனாகிய சார்லஸ் ஃபின்னி. இன்னைக்கு சபைகளை எந்த பாவம் ஆட்கொள்ளுது தெரியுமா? அப்படி கண்ணை பார்த்தாலே ரட்சிக்கப்பட வைக்கிற இந்த தேவ மனுஷனுக்குள்ளாகவே ஊழியத்தை கெடுக்க ஒரு புழு அவருடைய நன்மையை திருட உக்காந்துட்டு இருந்ததுன்னா, இன்னைக்கு உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு புழுக்கள் நம்ம நன்மையை, நம்ம ஆசீர்வாதத்தை திருடி கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஜனங்களை இழுக்க வேண்டியது கவர்ச்சியா, கர்த்தருடைய காருண்யமா? ஆமென். சபைகளுக்குள்ளாக தேவ ஊழியர்கள் அனுமதிக்கிற ஒவ்வொரு சீர்கேடுகளையும் பாருங்க. இத போடணும், அந்த புகையை உடணும், அந்த புகையை விட்டாதான் வாலிபர்கள் தொடப்படுவாங்க. ஒரு ஆள் பிரசங்கம் பண்றான், சினிமா சாங் ஃபுல்லா உக்காந்து பாரு, நல்ல கர்த்தர் அதை வச்சு நீ துதி, நல்ல தேவனை துதித்து மகிமைப்படுத்து, கடவுள் அதுல பிரியப்படுவாருங்கிறான். ஆமென். ஒரு ஊழியக்காரன் வருகிற சபைக்கு வர பெண்களுடைய ட்ரெஸ்ஸுக்குள்ள கையை விட்டு கேவலமான காரியத்தை பலிபீடத்துல மீடியாவுக்கு முன்னாடி, கேமராவுக்கு முன்னாடி நின்று செய்து கொண்டு இருக்கிறான். சபைகளுக்குள்ள கவர்ச்சியை கொண்டு வரணும். எவ்ரி லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் மாத்து. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளை அறியாமல் ஏதோ கர்த்தர் நம்மளை முழுமையா ஆசீர்வதிக்கப்பட முடியாம ஏதோ புழுக்களை நீங்கள் விட்டுருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில. இல்லைன்னா தேவன் சொன்ன வாக்கு தத்தம் உன் வாழ்க்கையில நிறைவேறி இன்னைக்கு உனக்கென்று ஒரு கூட்டத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார். உனக்கென்று நீ உன் வெளிச்சத்தை பார்த்து சில இருளான ஜனங்கள், அம்மா நீ போற சபைக்கே நான் போறப்பான் ஓடி வந்திருப்பான். கர்த்தர் என்ன கணக்கு கேட்க மாட்டார். திருந்த வேண்டியது நீங்கள். சில புழுக்களை விட்டுருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில இருந்து அந்த புழுக்களை தூர போடுங்க. ஆமென். இப்படி 24 மணி நேரமும் கர்த்தரோடு நடக்கிற சார்லஸ் ஃபின்னியின் வாழ்க்கையிலேயே இது நடக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டு இருக்கிறது. பாருங்க, இன்னைக்கு சபைக்குள்ள கவர்ச்சி வந்துருச்சு. கவர்ச்சி சொல்றேங்க, வர ஆத்துமாக்களை கவர்வதற்காக பிரசங்கம் பண்ணக்கூடாது. கர்த்தர் என்ன கொடுத்தாரோ அதை பிரசங்கம் பண்ணணும். ஒரு ஆத்துமா கடனா, அப்பா அந்த கடன்ல வரும், அதை பார்த்து நம்ம இப்படி பேசணும். உட்காந்து மெசேஜ் எடுக்குதுங்க. அந்த ஆத்துமா இன்னைக்கு வைத்த வழியோட வந்திருக்கு, நேத்து சொல்லிச்சு. இன்னைக்கு ஆராதனையில வந்து வைத்த வழியை நம்ம ஆட் பண்ணணும். உள்ள மாம்சம் அவங்கள கவர்றோம் கிடையாது. உன்னை கவருவதற்கு ஒரு பைசா பிரயோஜனம் இருக்காது. வேணா அவனுங்க ஆதாயத்துக்கு வேணா பண்ணலாம், அது அவனுங்களுக்கு ஒன்றும் உதவாது இந்த பூமியிலே. கவர்ச்சி சபையில் இருக்கக்கூடாது. தேவனுடைய காருண்யம் தான் உன்னை இழுக்கும். அந்த மனுஷன் தேவனுடைய பிரசங்கமே பண்ண தெரியாத ஒரு மனுஷன், தேவனு கிறிஸ்துவுக்குள் இருந்தும் தேவனை அறியாத ஒரு மனுஷன். ஒரே ஒரு நாள் ஒரு உணர்வு வருது, நான் இப்ப செத்துட்டா, நான் பாதாளத்துல விழுந்துட்டா என்ன நடக்கும் என்கிற உணர்வு வருது. அந்த உணர்வுக்கு அப்புறமாக அவர் தனிப்பட்ட ஒரு காட்டுக்குள்ள போய் ஜெபிக்கிறார். தேவனை இன்னைக்கு சந்தித்தே ஆக வேண்டும். இருக்கிறது உண்மையா பொய்யா எனக்கு காண்பி தரலும் பார்க்க இயேசு கிறிஸ்துவை முகமாய் தரிசித்திருக்கிறார். அதனாலதான் அவர் வாழ்க்கை அவ்வளவு மாற்றத்தை உண்டாக்குறது. அன்பானவர்களே, நான் சொல்றேங்க, சபைக்கு கவர்ச்சி வேண்டாம். உங்களை வந்து ஒரு ஊக்குவிக்கிறதுக்கு இடம் சபை கிடையாது. நீங்க செய்யற தப்ப அப்படி விலக்கி உங்களை கர்த்தரோடு கூட நடக்க வைக்கிறது தான் சபை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த சாலமோனுடைய ஆரம்ப காலம் நல்லா இருந்ததுங்க. தரிசனம் வந்துச்சு, ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு, குடும்பத்தை ஆசீர்வதிச்சாரு, பிள்ளைகள் ஆசீர்வதிச்சாரு, எல்லாம் வந்தது. அவனுடைய வாழ்க்கையின் முடிவு என்ன தெரியுமா?
சாலமோன் எப்பயோ கர்த்தரை விட்டு ஓடி போனான். ஆனா கர்த்தர் இருக்கிற இடத்திலேயே இருந்தார். சாலமோன் விலகி ஓடி போய் அவன் முடிவு இருளாய் காணப்பட்டது. ஆரம்பத்தில் கர்த்தரோடு இருந்த அவன் முடிவிலே பாதாளத்தில் விழுந்தான். இன்னொன்னு சொல்லட்டுமா, நம்ம இந்தியாவிலே எத்தனை பேர் சூனியம் பண்றாங்களோ, செய்வினை பண்றாங்களோ, எத்தனை பேர் பிளாக் மேஜிக் பண்றாங்களோ, இதை கற்றுக்கொள்ளுகிற வித்தையே சாலமோன் தான் செய்தான். இதை இஸ்ரவேல் நாட்டிலே அவன் எழுதப்பட்ட பிளாக் மேஜிக் புக் என்கிற ஒரு புக்கு இஸ்ரவேல்ல சில கடைகளில் கிடைக்கிறது. இது வேத ஆராய்ச்சியாளர்கள் நிரூபித்திருக்கிறாங்க. நம்ம பைபிள் அவர் எழுதின நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு இதை மட்டும் எழுதல. இதை எழுதுறதுக்கு பின்பதாகவே அந்த மனுஷன் மொத்தமா கர்த்தரை விட்டு தூர போய் சாத்தானுக்கு அடிமையாய் மாறி பாதாளத்திலே போனான். அவன் செய்த அந்த ஒரு காரியம் இன்னைக்கு வரைக்கும் புள்ளி சூனியத்தை மந்திரவாதிகள் கத்துக்கொண்டு அந்த காரியத்தை உச்சரித்து செய்கிறார்கள். காரணம் யார் தெரியுமா? கடவுளோடு நடந்த சாலமோன் எங்கேயோ மிஸ் ஆகி போயிட்டாங்க. ஒரு சின்ன புழு வரும் பொழுது அந்த புழுவை நசுக்கி வெளியே போட்டுரும், இல்லைன்னா நம்மளை எங்கேயோ கொண்டு போய் அது விட்டு விடும். நம்மளுடைய ஆசீர்வாதத்தை அது தின்னுடும். அது நம்மளை கர்த்தரை விட்டு வேறு பிரிச்சிடும். எனவே என்ன மாதிரியான கர்த்தர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சுத்தம் பண்ண விட்டுறாரோ நீங்க சொல்லக்கூடாது. நீங்க என்ன பண்ணுங்களோ என் வாழ்க்கையை பண்ணுங்க, அவ்வளவுதான். என் வாழ்க்கையில இன்னைக்கு என்ன சுத்தம் பண்ண நீங்க தீர்மானிச்சு சுத்தம் பண்ணுங்க. எதை என் வாழ்க்கையிலிருந்து எடுக்க நினைக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. எதை என் வாழ்க்கையில கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுங்க என்று சொல்லி நீங்க ஜெபிக்கணும். நம்ம கண்ணுக்கு மறைவாய் நிறைய காரியங்கள் இருக்குங்க. பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கான், வெளியந்து போன தூதன் இருக்கிறான், சர்ப்பம்னு இருக்கு, அசுத்தாவி இருக்கு, மரண ஆவி இருக்கு. இத்தனை ஆபத்திலும் இருந்து ஒரு காருண்யம் உன்னை பாதுகாக்க இந்த சாதாரணமான சின்ன புழுக்களை சாத்தான் முதல்ல நம்ம வாழ்க்கையில அனுமதித்து அந்த இலைய போல் நம்ம வாழ்க்கையில இருக்கிறத அப்படியே அறுத்து 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 சாப்பிட்டு ஒண்ணும் இல்லாமல் ஆக்கி கடவுளை பார்த்து யாருன்னு கேள்வி கேட்க வச்சு பாதாளத்திலே படுக்கை போட வைப்பான். இது சாத்தானுடைய திட்டம். தேவன் இன்றைக்கு உன் இலையை பசுமையாக்க விரும்புகிறார். காண்பித்தார். இந்த காண்பிக்கும் பொழுது எனக்கு ஒன்றும் புரியவில்லை. பிறகுதான் தேவன் இந்த காரியத்தை சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, நான் தயவு செய்து சொல்றேன், நம்ம ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நான் ஆண்டவரை ரொம்ப விரும்புகிறேன்னு சொன்னீங்கன்னா, நாம என்னென்ன பாவம் செய்கிறோமோ அதெல்லாம் நம்ம கையை வைத்து இயேசுவை திரும்ப சிலுவையில அறைவதற்கு சமானம். அதே விஷயம் சொல்றேன். நான் இயேசுவை பார்த்திருக்கேன். நான் இயேசுவை எத்தனை முறை தரிசித்தன, ஒரே நாட் ஈவன் a single time, ஒரே ஒரு நேரம் கூட அவர் நான் சிரித்து நான் பார்த்ததில்லை. அவர் என்னோடு பேசும்போது, தரிசனத்திலே பேசும் பொழுது அவருடைய கண்களில் வருகிற கண்ணீரை தான் அந்த முகத்தில் கூட பார்க்க முடியாது. காண்ட் ஈவன் அவரை இமேஜினே பண்ண முடியாது. அவருடைய உடம்பு ஸ்ட்ரக்சர் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இயேசு கிறிஸ்து 12 பேர் சீஷரோடு உட்கார்ந்து சாப்பிட்டாரே பந்தி, அதனுடைய டிராயிங்க ஒருத்தர் வரைஞ்சி பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. ஆனா இப்ப ரீசெண்டா இந்த போன வாரம் நடந்த ஒலிம்பிக்ஸ்ல தெரியுமா கதை? அதாவது இயேசு கிறிஸ்து 12 பேர் சீஷரோடு கூட இருக்கிற ஒரு டிராயிங் பெரிய ஃபேமஸ் அது. ஆனா அது உண்மையான இயேசு கிடையாது. அது உண்மையான சீஷர்கள் அப்படிதான் வரிசையில உட்காரப்படல. அது அப்படி இருக்கும்னு ஒரு வெளிப்படையா ஒருத்தர் எழுதி ஒரு வரைஞ்சாரு. அது உலகம் ஃபுல்லா அந்த டிராயிங் போச்சு. நீங்க இன்னைக்கு கூட அந்த கூகுள்ல அந்த போட்டோவை பார்க்கலாம். ஆனா இப்போ போன வாரம் ஒலிம்பிக்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஒலிம்பிக்ஸ் நிகழ்ச்சியில இயேசுவை எப்படி உட்கார்ந்து 12 பேர் உட்கார்ந்தாங்களோ அதே போல இந்த LGBTQ என்கிற ஓரின சேர்க்கையாளர்கள் அப்படியாய் உட்கார வைக்கப்பட்டு இயேசு நிர்வாணமா வந்து காட்சி கொடுக்கறத போல ஒரு புகைப்படத்தை அது லைவா வீடியோவா எடுத்து அனுப்பியிருக்காங்க. ஒலிம்பிக்ஸ்ல இந்த காரியத்தை அவங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க, ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ நாங்க இங்க கத்துற இயேசு எவ்வளவு உண்மை உள்ளவர் கொஞ்சம் யோசி. ஆமென். நாங்க கத்தி கொண்டு இருக்கிற இயேசு எவ்வளவு உண்மை உள்ளவர். பரலோகம்னு ஒன்று இருக்கு, பாதாளம்னு ஒன்று இருக்கு, உன்னை காப்பாற்ற பரிசுத்தாவி பரிந்து பேசுறாருன்னு இருக்கு, அதுக்கும் முன்னாடி ஒரு ஊழியக்காரனை வச்சு உன்னை வழி நடத்துறாருன்னு இருக்கு. எல்லாமே உண்மை. இது சும்மா கிடையாது. நீங்க வர்றதுனால எனக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்துக்கு வந்து எனக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஊழியத்துக்கு வந்து மாம்ச பிரகாரமா இழப்பு தான், பல லட்சங்கள் இழப்பு தான். நான் சொல்றேங்க,
தேவன் உன்னை உண்மையாகவே உருவாக்கின கர்த்தர் உன் வாழ்க்கையில் இருந்து ஒரு விதமான பாவத்தை இன்னைக்கு எடுப்பதற்காக தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன பாவத்திற்கு இன்னைக்கு அடிமையா இருக்கும்? ஏங்க, போன மாசம் ஒரு பொண்ணு சாட்சி கொடுத்ததுங்க, யூடியூப்ல எல்லா சபையிலும் பிரபலமாச்சு. நான் உண்மையா சொல்றேன், அந்த பொண்ணு என் முன்னாடி இருந்தா நான் சல்யூட் அடிப்பேன். எவளுமே அந்த சாட்சியை சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? 24 வயசு 25 வயசு வாலிப பொண்ணு சர்ச்சுக்கு முன்னாடி வந்து சொல்லுது, என் வாழ்க்கையை நான் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். நான் யார் தெரியுமா? நான் இத்தனை வருஷமாய் விபச்சாரம் செய்து என் உடம்பை வித்து தின்ன ஒரு வாலிப பெண் என்று சொல்லி ஒரு 1000 பேருக்கு முன்னாடி சாட்சி கொடுத்த அந்த பொண்ணு மீடியாவின் மூலமாய் 50,000க்கு மேல 1.5 லட்சம் பேர் மேல பார்த்திருக்காங்க அந்த வீடியோ. அந்த பொண்ணு வந்து நான் பாவத்துல இருந்தேன், இயேசு என்னை விடுதலை கொடுத்தார் சொல்லல. அந்த பொண்ணு நினைச்சிருந்தா, ஐயோ நம்ம தான் மனம் திரும்பிட்டோம், இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு திருமண வாழ்க்கை வரும், நம்ம பாதிக்கப்படும் நினைக்கல. அந்த பொண்ணு வந்து சொல்லுது, எத்தனை வருஷம் என் உடம்ப வித்து நான் விபச்சாரம் செஞ்சேன், இன்னைக்கு இயேசு இந்த வாலிப பெண்ணை தொட்டு சுகமாக்கி இருக்கிறார், இயேசு உண்மையாவே இருக்கிறார் அப்படின்னு அந்த பொண்ணு சாட்சி கொடுக்குதுன்னா அது 5 லட்சம் பேர் பார்த்துருக்கிறாங்கன்னா அந்த பொண்ணுடைய திருமண வாழ்க்கை பாதிக்கும்னு அந்த பொண்ணு நினைக்காம சொல்லுதுன்னா யாருக்காக? இயேசு என்கிற ஒருத்தருடைய நாமம் மகிமைப்பட நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன், வாலிப ஊழியக்காரன் வந்து சாட்சி கொடுக்கிறான். அவங்களாம் பார்த்தா என்ன மாதிரி ஒரு சாட்சி. ஒரு வாலிப அவர் வந்து சொல்றாரு, என்னால அசிங்கமான படத்தை போன்ல பார்க்காம ஒரு நாளைக்கு நான் இருக்கவே மாட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு 10 முறையாவது நான் அந்த அசிங்கமான படத்தை பார்த்தாதான் எனக்கு தூக்கம் வரும். அந்த அசிங்கமான காரியத்தை நான் பார்த்து செஞ்சாதான் எனக்கு நிம்மதி வரும்னு சொல்லி வாலிப பையன் 32 வயசு இன்னைக்கு ஒரு ஊழியக்காரரா அவர் இருக்கிறார். அவருடைய மனைவி நிற்கிறாங்க, கர்த்தர் அவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், பிள்ளையை ஆசீர்வதிக்கிறார். அவன் மனைவி கேட்காதா, கீழே உக்காந்தியா இயேசு இயேசு பரிசுத்தத்தை பற்றி பிரசங்கம் பண்ற, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் வாழ்ந்துருக்கிற அரக்கனா? அவர் பொண்டாட்டி இருக்கிறத பார்க்கல, குழந்தை இருக்கிறத பார்க்கல, நின்று சொல்றாரு. பாருங்க, 6 லட்சம் பேர் சாட்சியை கேட்டிருக்கான். என்ன தெரியுமா சொல்றாரு? நான் டெய்லி அசிங்கமான படம் பார்ப்பேங்க, இயேசு என்கிற ஒரு தேவன் என் வாழ்க்கைக்குள்ள வந்து இந்த பாவத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்திருக்கிறார்னு குடும்பம், அப்பா அம்மா, உறவு, தங்கை, தகப்பன் உட்கார்ந்து கேட்கிறான். எல்லாருக்கும் முன்னாடி சொல்றார், என் தேவன் என்னை பாவத்திலிருந்து தூக்கினார். யாரால சொல்ல முடியும் தெரியுமா? உண்மையா தேவனை நேசிக்கிறவன், உண்மையா தேவன் இருக்கிறத புரிந்து கொண்டவன், உண்மையாகவே கர்த்தர் என்னை அழைத்தார்னு தெரிந்து கொண்டவனால் தான் அப்படிப்பட்ட சாட்சி வரும். யோசிச்சு பாருங்க, மறைமுகமான பாவம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை அறுத்து கொண்டு இருக்கிறது அன்பானவர்களே. குடி என்கிற பாவம், காம விகாரம் என்கிற பாவம், சிற்றின்பம் என்கிற பாவம், அந்த பொய் என்கிற பாவம், பெருமை என்கிற பாவம், பண ஆசை என்கிற பாவம், வீடு ஆசை என்கிற பாவம், நிலம் ஆசை என்கிற பாவம், களவு என்கிற பாவம், பொறாமை என்கிற பாவம், எரிச்சல் என்கிற பாவம், கீழ்ப்படியாமை என்கிறது பாவம். யோசிப்பா, போய் விபச்சாரம் செஞ்சாதான் பாவம் இல்லை, நீ கடவுளை துக்கப்படுத்திட்டனா நீ பாவி, அவ்வளவுதான். கர்த்தர் இருதயம் ஒன்னால உடைஞ்சதுன்னா நீ பாவி, அவ்வளவுதான். எனக்கு அன்பானவர்கள், தேவன் இன்றைக்கு அந்த புழுவை உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்து உன்னை சுத்தமாக்கி உன்னை நறுமணத்தை கொடுக்கிற ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் பட்டவளா மாற்ற இயேசு விரும்புகிறார். எங்க தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்ன, நீ இருதயத்துக்கு ஏத்தவன். அவர் செஞ்ச காரியம் தெரியுமா? விபச்சாரம் செஞ்சிருக்கிறாருங்க. வேற ஒருத்தனுடைய பொண்டாட்டியை போய் அபகரிச்சு கல்யாணம் பண்ணிக்கினாரு, விபச்சாரம் பண்ணார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏத்தவன். ஏன்? அதுக்கு நடுவுல என்ன நடந்துச்சு? இந்த தாவீது தாம் பண்ணது தப்பு, இனி இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், என முழுவதும் மனம் திரும்புதலுக்குள் நடத்தணும். உபவாசம் போட்டு ஜெபிச்சு கதறினார், பாவம் மன்னிக்கப்பட்டது. அவர் செஞ்ச பாவத்தை நாம தான் பேசுறோமோ தவிர பரலோகத்தில் அந்த பாவம் குறிப்பிடப்படவில்லை. அதை அழித்து பாதாளத்திலே போட்டாச்சு. யோசிச்சு பாருங்க, சிம்சோன் விபச்சாரம் செய்கிறான், தேவனை அறியாத பெண்ணோடு கூட சேர்ந்து விபச்சாரம் செய்கிறான். தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? மன்னிக்கிறார். ஏன்னா அவன் இருதயத்துல நினைக்கிறான், நான் திரும்ப இப்படி செய்யவே மாட்டேன், அது போதும், கர்த்தர் உன்னை இங்கிருந்து தூக்கி எடுக்க. ஆனா நீ நினைக்கணுமே, உனக்குள்ள அந்த இருதயம் வரணுமே, நான் அடுத்து அதை செய்யக்கூடாது நீ உணர்வு வந்தா போதும், தேவன் உன்னை அங்கிருந்து தூக்கிடுவார். கிறிஸ்துவின் ரத்தம் இன்னைக்கு இங்க ஆயத்தமா இருக்குது. இன்னைக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை நீங்க புசிக்கணுங்க. உங்க ஆசீர்வாதத்தை நீ எடுத்துக்கணும், நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை புழுக்கள் தின்ன விடக்கூடாது. அதான் உன்னுடைய ஜபம் இன்னைக்கு.
அல்லேலூயா. உன் ஆசீர்வாதத்தை நீ எடுத்துக்கோ, உன் ஆசீர்வாதத்தை வைத்து நீ நல்லா இரு. ஆனா உன் ஆசீர்வாதத்தை சாத்தான் திருட வைக்காத. அவன் வைக்கிறான் என்றால் நீ உள்ள பாவம் செய்கிறாய் என்று அர்த்தம். தேவன் உன்னை சாகடிக்க விரும்பல, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் என்னோடு சொன்னார், நான் இன்று முதல் இவர்களை ஆசீர்வதிப்பேன். ஒவ்வொரு மனம் திரும்புகிற ஸ்திரீயும் மகனையும் மகளையும் நான் இன்றைக்கு ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொன்னார். ஆமென். விபச்சாரத்தில் ஒரு பொண்ணை கையும் களவுமா கொண்டு இயேசு கிட்ட கொண்டு வந்து விடுறான். இயேசு கிறிஸ்து எதையும் பார்க்காம கீழே தரையில கையில வச்சு உட்காந்து எழுதி நிற்கிறார். அவங்க திரும்ப திரும்ப கேட்கிறாங்க, இயேசுவே, மோசே நியாயப்பிரமாணம் சொல்லுது விபச்சாரத்தில் கண்டறியப்பட்ட பொண்ணை கல்லெறிந்து கொல்லணும். நியாயப்பிரமாணம் சொல்லுது, இவளை கல்லெறிஞ்சு கொல்லணுமா அப்படின்னும் போது இயேசு அமைதியா இருக்கிறார். 2வது முறையும் அவர் கீழே அழகா கையை வச்சு எழுதிக்கினே இருக்கிறார். திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, உங்கள பாவம் இல்லாதவன் எவனோ முதலாவது கல்லை எறிந்து கொள்ளு. முதலாவது கல்லெறி. உங்களில் யார் பாவம் இல்லையோ முதல்ல கல்லெறினோடனே அவன் எல்லாரையும் கல்லை கீழே போட்டு, எப்பா, அவன் இருதயத்தில் என்ன வருது? உணர்த்தப்படுகிறது. இந்த மகிமை தான் சார்லஸ் பென்னிக்குள்ள இருந்தது. ஒரே வார்த்தை, நீ பாவம் செய்யலையா முதல்ல அடி, ஆனால் பாவம் செஞ்சவ எவனும் முதல்ல கல் எடுக்கக்கூடாது. அவ்வளோதான். உங்களில் பாவம் இல்லாத முதல்ல மேல் கல் எறியட்டும். அவ்வளோதான் நண்பனவர்களே. அவன் மனசாட்சி குத்தப்பட்டு கல்லை கீழே போட்டு போயிட்டான். இவன் இந்த அம்மா கேட்குது, என் தேவனே, ஒரே வார்த்தை தான், நீ போ, இனி பாவம் செய்யாத. அவ்வளோதான். தேவன் அவ்வளோதான். புழுக்கள் நிரம்பின அவள் வாழ்க்கையை ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீ போமா, இனிமேல் பாவம் செய்யாத. அவள் சாகிற வரைக்கும் பாவம் செய்யலை, அவள் ரட்சிக்கப்பட்டாள். ராகாப் என்கிற வேசி முதல்ல விபச்சாரம் செஞ்சா, ஆனா கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை தெரிந்த பின் அதை அப்படியே விட்டு தன் குடும்பத்தோடு சந்தோஷமா பரிசுத்தமா வாழ்ந்தாள். இந்த ஸ்திரீயும் தன் விபச்சாரத்தை விட்டு தேவன் சொன்ன ஒரு வார்த்தை ஒரு வாழ்க்கையை மாற்றினது. அப்போ பாவம் புழுவை போல இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, அந்த புழுவை தேவன் எடுக்க விரும்புகிறார். தேவன் இன்று உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இத்தனை பேரோடு தேவன் பேசியிருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னும் அநேக விஷயத்தை தேவன் பேசினார். நான் அந்த காரியங்கள்லாம் சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. நான் சொல்றேன், அவர் இரக்கமுள்ள தேவன். இயேசு வேணுமா? பரலோகம் வேணுமா? சபை வேணுமா? உன்னை கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? என்னை உண்மையா நேசிச்சு உன் வாழ்க்கையை என்கிட்ட கொடு, நான் அதை பார்த்துக்கிறேன். உனக்கு எதை எப்ப செய்யணும்ன்றது எனக்கு தெரியும். உனக்கு எதை எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஜார்ஜ் முல்லர், அவரை பற்றி நான் தெரியாத தகவலை நான் அறிந்து கொண்ட போது நான் யோசித்தேன், அவர் ஒரு இடத்துல பிரயாணமாய் போய் ஊழியம் செய்யணும். அந்த கப்பலில் போய் டிக்கெட் கேட்டால் அங்கே சொல்லிட்டாங்க, டிக்கெட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் போக முடியாது. ஆனால் இயேசு வீட்டில் இருந்து அவர் கிளம்பி போகும்போது சொன்னாரா, நீ போ, உனக்காக ஒரு ஸ்பெஷல் சீட்டை நான் அமைத்திருக்கிறேன். வந்து கேட்குறாரு, கப்பலில் டிக்கெட் கொடுங்க. ஏன்னா டிக்கெட் முடிஞ்சிருச்சு. ஆனால் இவருக்கு அவங்களுக்கு தெரியுது, இவர் ஜார்ஜ் முல்லர், அவர் கோட்டை போட்டு நிற்கிறார். ஐயா, கப்பலில் போகிறதுக்கு டிக்கெட் இல்லையா, ஃபுல் ஆயிடுச்சியா அப்படின்றார். இவருக்கு இருதயத்தில், என்ன ஆண்டவரே, போங்க கடைக்குன்னு சொன்னீங்க, இவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னும் போது அங்கே சொல்கிறாங்க ஒருத்தங்க, ஐயா நீங்கள் இப்போ போயே ஆகணுமா? இல்லை, கண்டிப்பாக ஊழியத்துக்கு நாங்கள் போயே ஆகணும்ப்பா, தேவன் சொல்லி இருக்கிறார், நீ போனிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த கப்பலில் அடிமைங்க போகிறதுக்கு ஒரு சீட்டு மட்டும் காலியாக இருக்குது. அடிமைங்க டிராவல் பண்ணி போகிறதுக்கு ஒரு சீட்டு காலியாக இருக்கு ஐயா. ஆனால் நான் ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் அதில் போகாதீங்க. ஏன்? இல்லைங்க ஐயா, 3 நாள் பிரயாணம், பயங்கர குளிர் இருக்கும், போத்திக்கிறதுக்கு ட்ரெஸ் கொடுக்க மாட்டாங்க, அதே மாதிரி கால் வைக்கிறதுக்கு இடம் கிடைக்காது. அவர் சொன்னாரா, நான் போய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அங்கே ஊழியம் செய்யணும், கர்த்தர் சொல்லிட்டாரு, போய் ஸ்பெஷல் சீட்டு தருவன் இருக்கிறார், ஸ்பெஷல் சீட்டு தருவன்னாரு.
அவர் போய் அந்த ஒத்த டிக்கெட்டை வாங்கி இந்த கப்பலுக்குள்ள போறாரு. அவர் போன கீழே பார்த்தீங்கன்னா இந்த அடிமைகள் டிராவல் பண்ற கப்பல், அதாவது கூலி வேலை செய்வாங்க. மேல இருக்கிற ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் பணக்காரங்க போறது, நல்லா நிம்மதியா உறங்கிக்கிட்டு போலாம். ஆனா இவர் எங்க தெரியுமா உட்காந்து போறாரு? கீழே இந்த கைதி மாதிரி இந்த அடிமைகள் உக்காந்துட்டு போறதுல இவருக்கு என்னன்னா, இவருடைய விசுவாசம் எப்பயுமே முழங்கால் படிக்கிட்டு எங்க இருந்தாலும் ஜெபம் பண்ணுவார். அது ரோடோ வீடோ காடோ மலையோ. சரின்னு உள்ள போயிட்டாரு. இவருக்கு இப்ப என்ன பிரச்சனைனா, அந்த ஒரு சீட்டுக்கு போய் உக்காரலான்னு பார்த்தா ஒத்த கால் வைக்கிறதுக்கு இப்ப இடம் இல்லை. ஒரே ஒரு கால், 2 காலையும் வச்சுட்டு நிக்கிறதுக்கு இடம் இல்லை. இவர் நினைக்கிறார், எப்படி போய் நான் முழங்கால் படிக்கிட முடியும் அப்படின்னும் போது ஒரு கிருபையான ஒரு சின்ன இடம் கிடைச்சிது ஓரத்துல. இந்த மனுஷன் உள்ள போய் முழங்கால் படிட்டு அந்த சின்ன இடத்துல ஜெபம் பண்றார். அப்பா, நீங்க பண்றது ரொம்ப ஓவர்ப்பா. நான் வாட்டுக்கு கம்முன்னு வீட்டில் கடந்தேன். நீ போ, உனக்கு ஒரு ஸ்பெஷல் இடம் உண்டு, நீ போ, எனக்கு உண்டு. நீங்க உளுர் தாங்க முடியல, ஜெபிக்க முடியல, உக்காந்து இருக்கான். திருப்பியும் தேவன் பேசுறார், மகனே, உனக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு சீட் அமைச்சு வைத்திருக்கிறேன், அமைதியாரு அப்படின்றார். ஆண்டவர் பேசும்போது பைத்தியக்காரர் மாதிரி, சில நம்மளுடைய நிலைமை பைத்தியக்காரர் மாதிரி தெரியும். அப்படியா அப்படின்னாராம். அவர் உட்காந்தாங்க ஜெபம் பண்ணின்னு இருக்கிறாராம். அந்த கப்பல்ல ஒரு பெரிய அதிகாரி, அந்த கப்பலுக்கு பெரிய ஒரு கிங்கு, அவருக்கு கீழே எல்லாம் துப்பாக்கி வச்சுக்கின்னு அத்தனை பேர் இருப்பான். அன்னைக்குன்னு பார்த்து அந்த மனுஷன் கப்பல்ல பிரயாணப்பட வரார் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. அப்படின்னு பார்க்கும்போது கீழே அந்த அடிமைகள் இருக்கிற இடத்துல யாரோ ஒருத்தர் கோர்ட்டு போட்டு உட்கார்ந்து இருக்கிறார். இவருக்கு இப்ப யாருன்னா, இந்த அதிகாரி ஜார்ஜ் முல்லர் கிட்ட போய் உங்களை பார்க்கணும், எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு பல மாசத்துக்கு முன்னாடி அந்த அதிகாரி போய் கேட்டிருக்கிறார். ஜார்ஜ் முல்லர் நோ டைம் நோ டைம் நோ டைம் எழுதி அமிச்சிட்டார். இவருக்கு பார்த்த உடனே ஜார்ஜ் முல்லர் உட்கார்ந்து இருக்கிறாரு. மாட்டீங்களா, எத்தனை முறை உங்களை பார்க்கணும்னு நான் கேட்டேன், நோ டைம் நோ டைம். நீங்க பார், இப்போ வந்தது பார் டைம், இந்த நடுக்கடலை நீங்க ஒன்று குதிக்கணும், இல்லை என்கிட்ட பேசணும், நான் தான் அதிகாரின்னும் போது, ஜார்ஜ் முல்லரையா வாங்க அப்படின்னும் போது, இன்னும் இங்க அப்படி இருக்கீங்க, அப்படி பேசிக்கிட்டே இருந்தாரா. ஏய், எந்த இடத்துல எனக்கு சீட் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறீங்க? சும்மா படுத்துக்கின்னு நிம்மதியை கூல எவனுமே தொடாம அந்த அதிகாரியுடைய சீட்ல போய் ஜார்ஜ் முல்லரை கொண்டு போய் உட்கார வச்சு தேவன் ஜெபிக்க வைக்கிறார். நீ என்ன தெரியுமா பண்ணியிருப்பீங்க? வீட்டில இருந்து கிளம்பும் போது, நீ போப்பா நான் இருக்கேன்னு, டிக்கெட் வாங்க மாட்டேன், அடப்ப வாங்கப்பா அப்படின்னு கிளம்பி ரிட்டர்ன் ஆயிருப்பீங்க. அங்கிட்டும் உள்ள போய் உக்காந்துருந்தா கீழே போய் உக்காந்து ஜெபிக்கும் போது, இவரை ஏத்துக்கனே என் தலையெழுத்து இவ்வளவுதான் பண்ணுவார் அப்படின்னு பண்ணியிருப்போம். சி, அவர் விசுவாசத்தை பாரு. நடந்தது என்ன தெரியுமா? அந்த அதிகாரி கேட்டாராம், ஐயா, இப்ப எல்லாரும் ஜார்ஜ் முல்லருக்கு கிட்ட போய் சல்யூட் அடிக்கிறாங்க. ஒன்னும் புரியல கீழே இருக்கிற அடிமை கிளாஸ்ல. அந்த அதிகாரி ராஜா இவர் இப்படி வந்து பேசுறார், ஐயா, பல முறை உங்களை பார்க்கணும்னு அப்பாயின்மெண்ட் கேட்டேன், நோ டைம் நோ டைம்ட்டீங்க, எனக்கு ஒரு பிரசங்கம் பண்ணுங்களாம் பைபிள்ல இருந்துனாராம். அவர் சொன்னாராம், கப்பல்ல இருக்கிற எத்தனை பேர் இருக்காங்க? 50,000 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, கப்பல்ல இருக்கிற எல்லாருக்கும் ஈவினிங் 5 மணிக்கு மீட்டிங் அலோகேட் பண்ணினாராம். கப்பல்ல போகும்போது எல்லாரும் இவரு உட்காந்துக்கிற, இவரே உட்காந்தாரா, மற்ற அதிகாரிலாம் துப்பாக்கி வச்சு எப்படி உட்காரணும், நில்டோன் போட்டு உட்காரணும். அன்னைக்கு பிரசங்கம் பண்றாங்க, கப்பல்ல இருந்து எல்லாரும் ரட்சிக்கப்பட்டான், இயேசுவை ஏற்றுக்கொண்டான். ஆண்டவர் சொன்ன, நீ போ, நாங்க இருப்பேன்னா இருக்கணும், உன் புழு உன் வாழ்க்கையில இருந்து தூக்கி போனா நீ தூக்கி போடணும். உன்னுடைய நிலைமை நீ பார்க்காத, கடவுளுடைய மூளையை பார். உன்னுடைய திராணியை பார்க்காத, தேவனுடைய சிந்தனையை பார். உனக்கு கொடுத்த வாக்கு தத்தமே உனக்கு பெருசா இருக்கலாம், ஆனா அதை விட பெரியதை தேவன் வச்சிருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சார்லஸ் ஃபின்னியின் மூலம் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும்னா, இந்த ஜார்ஜ் முல்லருடைய ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதம் செய்ய முடியும்னா, இன்றைக்கு தேவன் நான் விசுவாசித்து சொல்றேங்க, நீ இதை விசுவாசித்து உண்மையா கீழ்ப்படிந்து வீட்டில் போய் இதே மாதிரி அர்ப்பணித்து ஜெபம் பண்ணு. சில புழுக்கள் உன் வாழ்க்கையில இருந்து பிரிச்சு கர்த்தர் தூக்கி போட்டுருக்கிறத நீ பார்ப்பேன். ஆமென். சில தவறு நம்ம அறியாம பண்றோம், அந்த பாவம், அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. திருவிருந்தில் ஒப்பு கொடுங்க. இப்ப திருவிருந்தில் ஒப்பு கொடுங்க. எல்லா கண்களை மூடினவர்களாய்